திமுக, அதிமுக கட்சிகளால் தமிழகத்தில் அத்தியாவசிய தேவைகளான கல்வி, மருத்துவம், தண்ணீர் ஆகியவற்றை விலை கொடுத்து வாங்கும் சூழல் உருவாகியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவான்மியூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநில முதல்வர்களுக்கும் சாராய தொழிற்சாலை இல்லை என்று பேசினார். பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் என்று தெரிவித்த சீமான், 50 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளை தூக்கி எறிய பொதுமக்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய தொழிற்சாலை இருக்கு? இது மானங்கட்ட இனத்தின் மக்கள் நம்மள ஆதரவு 2 பேரும் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஒரு நாட்டில் ஒரு மாநில முதலமைச்சர் சாராய தொழிற்சாலை வச்சுட்டு ஒரு நாள் பதவி இருந்து சொல்லி பார்ப்போம். 6 நாள் 1/2 மணி நேரம் முடியாது கீழே இறக்கிடுவான். 2 பேரும் சாராய தொழிற்சாலை. இதை விட ஒரு மானக்கேடு உண்டா? எல்லாத்தையும் இலவசம் தர அரசு ஏன் உனக்கு தண்ணீரை தர முடியல?